ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்டி வாய்ஸ் ஓவர். இப்போ எடுத்ததுமே நம்மளுடைய சன்ஹா தான் காட்டுறாங்க. அவருக்கு வந்து ஏதோ நம்பர்லேருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி அது அவங்க அம்மா தான் போல இருக்கு. இவர் எடுக்கவே மாட்டார். அதை பார்த்ததும் அவர் கொஞ்சம் கடுப்பாக இருக்குமா, டல் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூல் கிளம்பிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது வந்து அவங்க அப்பா இருக்கார்ல, ஜோனோட அப்பா, அவர் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. அப்புறம் இப்படி பஸ் பிடிச்சி ஏறி போயிட்டு இருக்கும்போது ஜுவான் பயங்கர ஹாப்பியாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹேஜன் வந்து கத்தின்னு இருப்பார். நீ என்ன எவனே தெரியல, அவனை போய் டேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை அவன் நல்லா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறப்போ, லுக்ஸ் வச்சுலாம் நான் ஜட்ஜ் பண்ணுறது இல்லை அப்படி சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சன்ஹா கிட்ட வந்து ஹேஜுன்னு சொல்லுவார், ஏதாவது பண்ணுடா அப்படின்போது, ஒன்றும் பண்ணாண்டா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே அவள் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவாரா. அதுக்கப்புறமேட்டுக்கா பஸ்ல இருந்து இறங்கின உடனே நம்மளுடைய ஜுவானோட ஃப்ரெண்டு தால் இருக்கால, அவள் வந்துட்டு கூட்டு போயிட்டு இருப்பா. மிஸ்டர் எக்ஸ் யார் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு உடனே ஜுவானுக்கு பயங்கர சந்தோஷமாயிட்டு இருக்கும், பயங்கர ஜாலியாக போயிட்டு இருப்பாளா. அப்போ வந்து ஹேஜுன் வந்து சன்ஹாட கேட்பாங்க, ஏன்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேட்கும்போது, ரோமியோ ஜூலியட் தெரியுமாடா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக லவ் பண்ணாங்க. எதனாலனா மிச்சம் இருக்கவங்களாம் பிரிக்கணும் ட்ரை பண்ணாங்க, அதனால தான் அவங்க ரொம்ப லவ் பண்ணாங்க. அதனால நம்ம எந்த அளவுக்கு பிரிக்கணும் ட்ரை பண்ணுறோமோ அது ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும், அப்படியே விட்டுரு, அவங்களே விட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டு சன்ஹா சொல்லுவார். எங்கள் ஸ்கூலுக்கு போனதுமே வந்து நம்ம ஹேஜுன் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு வந்து அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வந்து சன்ஹாட் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஹேஜுன் ஜுவான் லவ் டேட் பண்ண போகிற பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா, வா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம். நம்ம ஏன்டா போய் பார்க்கணும், என்னடா அவள் டேட் பண்ணுற பையன் நம்ம பார்க்க வேண்டாமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம ஜுவானுக்கு தான் அவர் யாரும் தெரியுமே. உடனே அந்த மிஸ்டர் எக்ஸோட கிளாஸ்க்கு வெளியே நின்றுட்டு தாள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் செம்ம அழகாக இருக்காண்டி, பயங்கரமாக அவன் ஸ்மைல் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஹேர்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டாக கிளாஸ் ரூம்குள்ள என்ட்ரு ஆக போவாங்களா. அந்த நேரம் பார்த்தா அந்த பையனை வெளியே வருவான். வெளியே ஒரு மோதுற மாதிரி போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜுவான் தான் அந்த பையனை லைட்டாக பிடிப்பாங்களா. உடனே அந்த பையன் சிரிச்சிட்டு, நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் அந்த லெட்டர் எழுதுறேன்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமான்னு உடனே நானே வந்து கொஞ்சம் தைரியம் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். சரி ஓகே இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்கேயாவது வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்னு அந்த பையன் கூப்பிடுவான். உடனே நம்ம ஜுவானும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சன்ஹாவும் ஹேஜுனும் வந்து சைட்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஈவினிங் சாப்பிட போனால் அந்த பையன் பண்ணுற எதுவுமே நம்ம ஜுவானுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான், அந்த டெக்கோபி இருக்குல்ல, அது காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியில் முக்கி சாப்பிட்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சூஷிலோட அந்த கேரட்லாம் வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவன் ஃபுட்டில் போய் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜுவானுக்கு வந்து கேக்னா ரொம்ப பிடிக்கல. அவங்க வந்து அதே மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கேக்கே. உடனே அதை வந்து இந்த பையன் பார்த்துட்டு, கேக்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். ஜுவானுக்கு அங்கேயே ஆஃப் ஆயிடும், என்னடா ஒருத்தன் கேக்லாம் பிடிக்காம இருக்கான்ற மாதிரி. ஒரு வழியாக சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பும் போது என்ன ஆகும்னா, பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த பையன் சொல்லுவான், நான் அவனை பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், நீ ரொம்ப ஸ்வீட்டாக வளர்ந்துருக்க, ரொம்ப செரி மாதிரி, ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த மாதிரி வளர்ந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. உடனே ஆமாம் நான் எப்பவுமே அப்படி தான். ஆக்சுவலி எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து ஃபேமிலியிலேருந்து வரது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பாங்க, அவங்க கேரக்டர்லாம் இதுவாக இருக்கும்னு சொன்னாங்க. பட் நீ அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இடையில புரியல, என்ன சொன்னாங்க, என் ஃபேமிலிக்கு என்ன அப்படின்னு. ஆமாம் உனக்கு சிங்கிள் ஃபாதர் தானே, உனக்கு அவங்க தானே உனக்கு தனியாக வளர்த்தாங்க, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னும் போது அதில் என்ன இருக்குது, உனக்கு என்ன அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்களான்னு கேட்கும். ஆமாம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நிறைய பேருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே தான் இருப்பாங்கன்னு அவர் சொல்லுவாரா. சரி ஓகே இப்போ என் அம்மா அப்பா, எனக்கு அப்பா மட்டும் இருந்தால் என்ன, எனக்கு ரெண்டு ஒப்பாஸ் இருக்காங்க, உனக்கு யாராவது இருக்காங்களான்னு போது, இல்லை நான் சிங்கிள் சைல்டு தான். பாத்தியா அதான் நீ இந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருக்க போல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரி விடு, இதுக்கப்புறம் எடுக்கா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நம்ம மறந்துடலாம், அதுக்கப்புறம் நீ ஒன்றும் என்ன பஸ்ஸில் ஏற்றி விட வேணாம், உன் வேலை என்னமோ அதை பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசுகிற வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜுவான் பாட்டுக்கிட்டு பஸ் ஏறி போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் வந்து காட்டுவாங்க. வீட்டில் வந்து என்னன்னா, ஹேஜுன் வந்து அவங்க அப்பா இருக்கார்ல, ஜுவானோட அப்பா, அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பையன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தான், சூப்பரில், டேட் நல்லா போச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சன்ஹா வந்து சொல்லுவான், அப்பியரன்ஸ் வச்சுலாம் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படி சொல்லுவான். நீ ஏன்டா நெகட்டிவாக பேசுகிற அப்படின்னு. சரி விடு, அவள் வந்ததுக்கப்புறம் எல்லாம் தெரியும்னு சன்ஹா சொல்லுவார். அந்த நேரம் பார்த்து நம்ம ஜுவான் வருவாங்க. வந்த உடனே வந்து அவங்க பாட்டுக்கு வேகமாக சாப்பாடு எடுத்து சாப்பிடுவாங்களா. உடனே வந்து நம்ம சன்ஹா கண்டுபிடிச்சி சொல்லுவார், அவளுக்கு அந்த பையனை பிடிக்கல போல அப்படின்னு. ஏன் பிடிக்கல அப்படின்னு எல்லாரும் கேட்குறப்ப, ஆமாம் அவனுக்கு ஸ்வீட்ஸே பிடிக்கல, அப்புறம் எப்படி எனக்கு அவனை பிடிக்கும், அவன் டக்கோபி எப்படி சாப்பிட்டான் தெரியுமா, தண்ணியில் முக்கி சாப்பிட்றான், இவ்வளோ மோசமாக இருக்கான், இவ்வளோ பிக்கியாக இருக்கான், யாராவது கேக் வேணான்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு ஜுவான் ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுவாங்களா. அதுக்கப்புறம் எடுக்க ஜுவானோட அப்பா, நீ ரொம்ப பிக்கியாதாம இருக்க அப்படி சொல்லும்போது, அப்புறம் சன்ஹாவோட அப்பா இருக்காருல, அவர் தான் சொல்லுவார், இல்லை கரெக்டாக அந்த பையனுக்கு சென்ஸே இல்லை, யாராவது இப்படி இருப்பாங்களா, இப்படிலாம் இருந்தால் எப்படி டேட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜுவான் டீஸ் பண்ணுவாங்க, என்னடி நீ வந்து ஜுன்ஹா போல், அந்த பையன் பேர் ஜுன்ஹாவே ரிஜெக்ட் பண்ணிட்டா, நீ அவ்வளோ பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் உள்ள பொண்ணா, நீ வந்து உங்களோட பிரதர்ஸ் கூட சுற்றி வந்து உனக்கு இதெல்லாம் புரியல போல இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க. அப்போ தால் தான் சப்போர்ட் பண்ண போவா, இருந்தாலும் ஜுவான் வந்து கண்ட்ரோல் பண்ணி விட என்னமோ பேசிட்டு போகிறாங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த ஜுன்ஹா பையன்லாம் அவனும் வருவான். வந்துட்டு வந்து இந்த மாதிரி சாரி நேற்று நடந்ததுக்கு, நம்ம வந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், முதல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கா வேணா நீ எனக்கு கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்பான். அப்போ வந்து ஜுவான் கேட்பாங்க, அன்றைக்கி நம்ம நேற்று பஸ் ஸ்டாப்பில் பேசினது யாருக்கா தெரியுமான்னு கேட்குறப்போ அந்த பையன் இல்லைன்னுவான். சரி ஓகே அப்போ யாருக்கும் தெரியல, நான் வேணா ரீகன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்லுவாங்க. அப்புறம் அவனும் சந்தோஷமாக போவான். அப்போ தால் வந்து சொல்லுவாங்க, சரி என்னடி ஆச்சு பஸ் ஸ்டாப்பில் அப்படி கேட்குறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஜுவான் சொல்ல மாட்டாங்க.
இப்போ ஸ்கூல் முடிஞ்சு நம்ம சன்ஹாவும் ஜுவானும் தான் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போகிறப்போ என்னன்னா, அவங்க ஸ்கூல் வாசல் முன்னாடி வந்து நம்ம சன்ஹாவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிப்பாங்க. நம்ம சன்ஹாவுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சன்ஹாவும் அவங்க அம்மா வந்து ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஜுவான் வெளியே தான் ரெஸ்டாரண்ட் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹேஜுனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சன்ஹாவோட அம்மா வந்து சொல்லுவாங்க, "நீ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருப்பல நான் வந்தது" அப்படின்னும்போது சன்ஹா சொல்லுவான், "இல்ல, இல்ல நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலனப்பயே நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லப்போ, "பரவாயில்ல நீ என்ன மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக தான் வளர்ந்துருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சன்ஹா கேட்பாரு, "10 வருஷம் கழிச்சு இப்போ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு" கேட்குறப்போ, "நீ என்ன இப்படி சொல்ற? நான் வந்ததுக்கு நீ சந்தோஷம் தான் படணும். நான் எந்த அளவுக்கு உன்னை ரீகன்சிடர் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க என்ன ரீகன்சிடர் பண்றீங்க? நீங்க எப்பவும் போல நான் யாருன்னு தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா டென்ஷனாக பேசும்போது, "நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக பேசுற? நீ வந்து இப்போ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நீ மன்னிப்பு கேட்காம இருக்கும்போது கூட நான் உன்னை மன்னிக்கலாம் ட்ரை பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹாவோட அம்மா சொல்லுவாங்க. இவருக்கு செம்ம கடுப்பா, "இவர் மன்னிக்க வந்திருக்கீங்களா?" அப்படின்னு கேட்குறப்போ, இங்கே வந்து நம்ம ஹேஜுன் காட்டுவாங்க. ஹேஜுனுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஞாபகம் வரும். இவங்க அம்மாவை பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அவரால் இங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உடனே நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஹேஜுன் அங்கே போயிட்டு அவங்க அம்மா யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இங்கே வந்து பார்த்தா சன்ஹா ரொம்ப கோவமா பேசிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் வந்து சியோல் போறேன். கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு, உனக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருக்கான்னு தெரியும்ல. அதனால வந்து நம்ம எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கணும். நீ என் கூட சியோல் வந்துரு. அங்கே வந்து நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கலாம். ஃபேமிலிஸ் வந்து தனித்தனியாக இருக்கக்கூடாது" அப்படி சொல்லும்போது நம்ம சன்ஹாக்கும், "ஃபேமிலிஸ் தனித்தனியாக இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் தனியாக தானே இருந்தேன். எனக்கு ஒன்றும் யாரும் ஃபேமிலி கிடையாது. நீங்கள் சோல் போகிறீங்கன்னா அங்கே போய்க்கோங்க. என்ன கூப்பிடாதீங்கன்னு" சொல்லிட்டு நம்ம சன்ஹா சொல்லிட்டு கோவமா கிளம்பிடுவாரு. கிளம்பும்போது வந்து நம்ம ஜுவான் கையை பிடிச்சி கூட்டு போயிட்டுருப்பாரு. இதெல்லாம் உள்ளேருந்து வந்து நம்ம சன்ஹாவோட அம்மா பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் ஜுவான் அங்கே போயிட்டு அப்போ அவங்க கூட்டு போயிட்டுருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஜுவானை விட்டு தனியாகவே ஃப்ரெண்டில் நடந்து போயிடுவார். அங்கே வந்து கார்லாம் வருமா, அவர் அதை கூட கவனிக்காமல் பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அவரால் நடக்க கூட முடியாது. கரெக்டாக மோதுற மாதிரி போயிடுவார். அப்புறம் ஜுவான் தான் வந்து அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு கத்துவாங்க, "உனக்கு அறிவே இல்லையாடா, ஏன்டா இப்படி போகிறேன்னு" சொல்லிட்டு கண்ணில் கண்ணீரே வந்துடும் அவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம சன்ஹா கேட்பாங்க, "எதுக்குடி அல்ற? என்ன வயசாகுது, ஏன்டி அல்றன்னும்" போது, "இல்லை நீ ஏன் அப்படி போனேன்" அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா, "சரி உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க" அப்படின்னு கேட்குறப்போ வந்து நம்ம சன்ஹா சொல்கிறார், "இல்லை எனக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணுமா, நான் அவ்வளோ மோசமானவனா" அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம ஜுவானும் ஒரு நிமிஷம், "பனிஷ்மெண்ட்" அப்படி சொல்லிட்டு, "ஆமாம் கிடைக்கணும் தான். நீ எப்போ பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ணிட்டே இருக்கல, என் ரிப்போர்ட் கார்டு வச்சுலாம் ஃபன் பண்ணல, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் தான், அதனால தான் சொல்லியிருப்பாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஜுவானை சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம், "பாரு பாரு உனக்காக நான் அழுது அழுது எனக்கு கேலரிஸே போயிடுச்சுன்னு" சொல்கிறப்போ வந்து சன்ஹா வந்து, "சரி ஓகே உனக்கு பசிக்குதுன்னு தெரியுது வான்னு" சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம சன்ஹாவோட அப்பாவை பார்க்கறதுக்கு சன்ஹாவோட அம்மாவே டேரெக்டாக வந்துருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி உங்க கூட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ சன்ஹாவோட அப்பாவும் கேட்பாரு, "நீ எதுக்காக இப்போ வந்திருக்கேன்னு" கேட்குறப்போ, "இல்லை ஃபேமிலிஸ்லாம் ஒன்றா தான் இருக்கணும். அதான் வந்து நான் சன்ஹா வந்து என் கூட சோல் கூட்டு போக போகிறேன்" அப்படின்னு. "ஆமாம் கரெக்ட் தான், ஃபேமிலிஸ்லாம் ஒன்றா தான் இருக்கணும். அவன் வந்து என்னோட ஃபேமிலி, உன்னோட ஃபேமிலி இல்லை. அவன் உன் கூட சோல் எங்கேயும் வரமாட்டேன். நீ முதல்ல அவன்கிட்ட கேட்டியா அவனோட விருப்பம் என்ன? உன் பாட்டுக்கு சோல் கூட்டு போகணும், சோல் கூட்டு போகணும்னு சொல்கிறேன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறப்போ வந்து நம்ம சன்ஹாவோட அம்மா சொல்லுவாங்க, "ஏன் இப்படி பேசுறீங்க? ஃபேமிலிக்காக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்குன்னு" கேட்குறப்போ நம்ம சன்ஹாவோட அப்பா சொல்லுவாங்க, "ஓ இவ்வளோ நாள் தான் உனக்கு ஃபேமிலின்னு தோணல. இப்போ உனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு இப்போ தான் நாங்கள் உனக்கு ஃபேமிலியாக தெரியுமா? இவ்வளோ நாள் அவன் உனக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி பார்த்துருப்பான். அவன் வாயை திறந்து சொல்லாட்டினா கூட அவங்க அம்மா வரமாட்டாங்கன்னு அவன் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார். உடனே வந்து அவங்க அம்மா, "நான் எந்த அளவுக்கு அவனை மன்னிச்சு திருப்பி ஏற்றுக்கலாம்னு நினச்சா நீங்களே எப்படி பேசிட்டு இருக்கீங்க" அப்படி சொல்கிறப்போ அவருக்கு அப்பா டென்ஷன் ஆயிடுவார். அப்படி டேபிள் போட்டு அடிச்சுட்டு, "என்ன சொல்லிட்டு இருக்க? நீ அவனை மன்னிக்கணும், அவன் தான் உன்னை மன்னிக்கணும்" அப்படி சொல்லிட்டு கத்திட்டு போவாராம். அப்புறம் வெளியே போனதும் மட்டும் சன்ஹாவோட அம்மா வந்து பேசுவாங்க திரும்பியும். அப்புறம் அவங்க அப்பா கத்திட்டு போவார், "தயவு பண்ணி சன்ஹா கிட்ட நீ வராத, சன்ஹா விட்டுட்டு போயிடு" அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு கோவமா போவார். இங்கே வந்து நம்ம ஜுவானோட அப்பா காட்டுவாங்க. ஜுவானோட அப்பா வந்து லீகலாக வந்து ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு போவாங்களா, அங்கே போய் கேட்குறப்போ வந்து அந்த லாயர் சொல்லியிருப்பார் போல, இந்த மாதிரி அவர் தான் நம்ம ஹேஜுனோட பயாலஜிக்கல் ஃபாதர். ஸோ வந்து இந்த கேஸ் வந்து நீங்கள் வின் பண்ண பாசிபிலிட்டி கம்மி தான், அவருக்கு தான் நிறைய ஐ மீன் அவருக்கு தான் வின் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாரா. உடனே இவர் கொஞ்சம் அப்செட்டாக தான் வெளியே வருவார். அப்புறம் நம்ம ஜுவானோட அப்பா கால் வரும். சன்ஹாவோட அப்பா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பார் போல. அவங்க கோவர்க்கர் தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் ஜுவானோட அப்பா வந்து அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கா, "என்னாச்சு, எதுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு" கேட்குறப்போ அந்த கோவர்க்கர் சொல்லுவார், "இல்லை அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்திருந்தாங்கன்னும் போது, ஓகே பெரிய விஷயம் தான் போலன்னு சொல்லிட்டு அவரும் வந்து கம்பெனி கொடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம சன்ஹா கேட்பாரு, "எதுக்கு அப்பா இவ்வளோ நாள் எல்லாமே இன்னைக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்காங்கன்னு" கேட்குறப்போ வந்து நம்ம ஜுவானோட அப்பா சொல்லார், "இல்லை அவங்க அம்மா பார்க்க வந்திருந்தாங்க" அப்படின்னு. இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி கடுப்பாயிடும். அப்போ வந்து ஜுவானோ வந்து, "ஏன் அவங்க வந்தாங்கன்னு" கேட்குறப்போ ஹேஜுன் வந்து கத்துவார், "அவனுக்கு என்ன, அவங்க அம்மா அவங்கள பார்க்க வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம சன்ஹா வந்து சாப்பிடாம ஏஞ்சி போயிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஹேஜன் வந்து கத்துவார், "உங்கள் அம்மா வந்திருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்காடும்" போது நம்ம சன்ஹா கத்த ஆரம்பிச்சிருவாரு, "நீ எதுக்கு இது பண்ணுற? நீ என் மேலே பொறாமையாக இருக்குன்னு நினைக்கிறேன், தயவு பண்ணி கத்தாம போ" அப்படின்னு. "நான் ஏன் பொறாமப்பட போகிறேன் உன்னை பற்றி?" ஆக்சுவலி வந்து அவருக்கு அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்களா, அவங்க திரும்பி வர மாட்டாங்களா ஏக்கமாக இருக்கும் ஹேஜுனுக்கு. ஸோ இவரை வந்து இவங்க அம்மா கூட பார்க்குறப்போ இவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுமா. உடனே வந்து சன்ஹா அதை புரிஞ்சுட்டு கேட்பார், "நீ பொறாமப்படுறன்னு தெரியும், நீ பொறாமப்படுற அளவுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க கூடலாம் சேர்ற ஐடியாவே எனக்கு இல்லை" அப்படின்ற மாதிரி நம்ம சன்ஹா சொல்லுவார். அப்போ நம்ம ஹேஜன் வந்து சன்ஹாவோட அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறப்போ சன்ஹா வந்து கடுப்பாகி கத்திடுவார், "உனக்கு என்ன தெரியும், அவங்க ஒவ்வொருத்தரும் பார்க்குறப்பையும் எந்த அளவுக்கு நான் பிரேக் ஆகுறேன்னு எனக்கு தான் தெரியும். அவங்க இன்னுமே வந்து உன்னை மன்னிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க, என்னை மன்னிக்க முடியலன்னு சொல்கிறாங்க, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ பேசியிருக்காது, உன் வேலையை பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சன்ஹா திட்டப்போ ஹேஜன் வந்து, "இல்லை 1000 இருந்தாலும் நீ வந்து ஃபேமிலியாக தான் இருக்கணும்னு" சொல்கிறப்போ, "என்ன ஃபேமிலியாக இருக்கணும், சில டாக்ஸிக் ஃபேமிலியும் இருக்குது, அதனால் அவங்க கூட என்னால் ஃபேமிலியாக இருக்க முடியாது. இப்போ நான் ஃபேமிலியாக தான் இருக்கேன், நான் எங்கள் அப்பா கூட இருக்கேன் போதுமா, உனக்கு கூட உங்கள் அப்பா பார்க்க வந்தாங்க, உன்னால் அவர் ஃபேமிலியை ஏற்றுக்க முடியல, அந்த மாதிரி தான் இதுவும்" அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது இவர் கடுப்பாயிருவார். "உன் மேலே கொஞ்சோண்டு இறக்கம் காட்டினா கூட நீ இப்படி தான் மோசமாக பேசி என்ன ஹர்ட் பண்ணிடுவேன்னு" சொல்லிட்டு ஹேஜன் கோச்சிட்டு போயிடுவார்.